ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியல் கிரைம் ஸ்டோரீஸ். சென்னை ஆவடி பக்கத்தில் இருக்க முக்தா புதுப்பேட்டை பகுதியில் ஒரு வீட்டில் சரண்யா கணேஷ் அப்படிங்கிற தம்பதி வாழ்ந்துட்டுருக்காங்க. இவங்க கூடவே கணேஷோட அம்மாவான இந்திராணியும் அதே வீட்டில் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த சமயத்தில் சரண்யா கணேஷோட கல்யாணம் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் ஆகுது. கணேஷோட அம்மா இந்திராணி பேர்லையும் கணேஷோட பேரில் இருக்க சொத்தை எல்லாத்தையுமே தன்னோட பேரில் மாற்றினாதான் தான் இந்த வீட்டில் இருப்பேன்னு சொல்லி சரண்யா அடம்பிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. வேற வழி இல்லாமல் சரி சொத்தை எல்லாத்தையுமே சரண்யா பேரில் மாற்றிடலாம் அப்படின்ற முடிவுக்கு கணேஷும் அவங்க அம்மா இந்திராணியும் வர்றாங்க. ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையுமே இன்னொருத்தர் பேருக்கு மாற்றணும் அப்படின்னா அவங்களோட ஆதார் கார்டு தேவைன்னு சொல்லி சரண்யா கிட்ட கணேஷ் கேட்குறாரு. அதுக்கு சரண்யா என்ன சொல்கிறாங்கன்னா, என்கிட்ட எந்த ஆதார் கார்டுமே இல்லை, நான் ஆதார் கார்டு அப்ளை பண்ணி வாங்கவே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சம்பவம் நடந்த அடுத்த நாள் சரண்யா என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா, ஃபோன் பண்ணி சொன்னாங்க, ஆந்திராவில் இருக்க அவங்கள நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்து ஆந்திராவுக்கு கிளம்பி போகிறாங்க. சரண்யா கிளம்பி போன அன்னைக்கும் அடுத்த நாளும் கணேஷ் சரண்யா கிட்ட ஃபோனில் பேசுகிறாரு. அதுக்கப்புறமா சரண்யாவோட ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணால் அவங்க நம்பர் சுவிட்ச் ஆஃப்லேயே இருந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் அவங்க ஃபோன் சுவிட்ச் ஆஃப்லேயே இருக்குது. என்னன்னு புரியாமல் கணேஷும் அவங்க அம்மா இந்திராணியும் எதேச்சியாக அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பீரோவில் சரண்யாவோட திங்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் அந்த பீரோக்குள்ளே சரண்யாவோட ஆதார் கார்டு இருந்திருக்கு. ஆதார் கார்டு தான் இருக்கே, அப்புறம் எதுக்கு சரண்யா ஆதார் கார்டு இல்லைன்னு சொல்லணும் அப்படிங்கிற கேள்வியோட கணேஷ் அந்த ஆதார் கார்டை எடுத்து பார்க்குறாரு. அப்போது அந்த ஆதார் கார்டில் இருந்த 3 முக்கியமான விஷயங்கள் கணேஷை மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாக்குது. நம்ம வாழ்க்கையே தொலைச்சிட்டோமே, நம்ம எந்த அளவுக்கு முட்டாளாக இருந்திருப்போம் அப்படின்னு சொல்லி கணேஷும் அவங்க அம்மாவும் ரொம்ப வருத்தப்பட்டு உடனே பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அன்னைக்கு அப்படி வருத்தப்படுற அளவுக்கு கணேஷ் அந்த ஆதார் கார்டில் என்ன பார்த்தாரு? ஆதார் கார்டு இருக்கப்ப சரண்யா ஏன் ஆதார் கார்டு இல்லைன்னு சொல்லி பொய் சொல்லணும்? வீட்டை விட்டு போன சரண்யாவுக்கு என்ன ஆச்சு? 2022 சென்னையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தின ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பற்றி தான் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சென்னையில் ஆவடி பக்கத்தில் இருக்க ஒரு ஏரியா தான் முத்தா புதுப்பேட்டை. அங்கே 37 வயசாகக்கூடிய கணேஷ் அப்படிங்கிற நபரும் அவரோட அம்மாவான இந்திராணியும் ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டுருக்காங்க. கணேஷ் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் எக்ஸிக்யூட்டிவாக வேலை செஞ்சிட்டு இருந்தாரு. கல்யாணம் ஆகி தன்னோட மனைவி கூட ஏற்பட்ட சில கருத்து வேறுபாடு காரணமாக 6 வருஷத்துக்கு முன்னாடி அவங்கள டிவோர்ஸ் பண்ணிட்டு தனியாக தான் வாழ்ந்துட்டுருக்காரு. விவாகரத்தான தன்னோட மகனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சு பேரன் பேத்தியை பார்க்கணும் அப்படின்னு அவங்க அம்மா இந்திராணிக்கு ரொம்பவே ஆசையாக இருந்துச்சு. ஆனால் 6 வருஷமாக தேடியும் கணேஷ்க்கு எங்கேயுமே பொண்ணு அமையல. ஒரு கட்டத்தில் கணேஷ் மாதிரியே டைவர்ஸ் ஆன இல்லைனா கணவனை இழந்த ஒரு பொண்ணை கூட கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு கணேஷும் அவங்க அம்மா இந்திராணியும் வந்திருக்காங்க. அந்த சமயத்தில் தான் ஒரு பொண்ணோட ஜாதகத்தை கல்யாண புரோக்கர் இந்திராணி கிட்ட கொடுக்குறாரு. ஆந்திர மாநிலம் திருப்பதி மாவட்டத்தோட புத்தூரில் இருக்க 35 வயசாகக்கூடிய சரண்யா அப்படிங்கிற அந்த பொண்ணுக்கு ஜாதகத்தில் இருக்க பிரச்சனை காரணமாக கல்யாணம் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போயிட்டே இருக்கு. அந்த பொண்ணுக்கு அப்பா இல்லை, அவங்க ஒரு ஏழை குடும்பம். அதனால் கல்யாணம் நடக்கும்போது வரதட்சணையாக எந்த செலவுமே செய்ய முடியாது. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணுக்கு 35 வயசு ஆகிட்டதுனால எந்த வரனுமே அமையலை. அதனால் மனைவியை இழந்த இல்லை அப்படின்னா டைவர்ஸ் ஆன யாராச்சும் கூட அவங்களுக்கு 2வது தாரமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு போகக்கூட தயாராக இருக்கதா அந்த புரோக்கர் இந்திராணி கிட்ட சொல்கிறாரு. அந்த புரோக்கர் சொன்ன இந்த எல்லா விஷயத்தையும் கேட்ட இந்திராணி, நம்ம பையனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி கணவனை இழந்த பொண்ணாக இருந்தால் கூட பரவாயில்லைன்னு நினச்சோம். ஆனால் முதல் கல்யாணம் பண்ணுற ஒரு புது பொண்ணை நமக்கு கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவர் சொன்ன பல விஷயங்கள் நம்ம குடும்பத்துக்கு சாதகமாக இருக்குன்னு இந்திராணி இந்த விஷயங்களை தன்னோட மகனான கணேஷ் கிட்ட சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா கணேஷும் அவங்க அம்மாவும் சரண்யாவோட வீட்டுக்கு போயிட்டு சரண்யாவை பார்த்து அவங்க அம்மா கிட்டேயும் கல்யாண சம்பந்தமாக பேசுகிறாங்க. சரண்யாவோட அம்மா கணேஷோட அம்மா கிட்ட எங்களால் நகை எதுவும் கல்யாணத்தில் போட முடியாதுன்னு சொல்ல, அது பிரச்சனையே இல்லைன்னு சொல்லி இந்திராணி நாங்களே சரண்யாவுக்கு 25 பவுன் நகை போட்டு கல்யாணம் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. கணேஷ் வீட்டில் கொடுத்த 25 சவரன் நகையை தான் சரண்யா அந்த கல்யாணத்தில் போட்டிருந்திருக்காங்க.
கணேஷ்க்கும் இது 2வது கல்யாணம் அப்படிங்கிறதுனால ரொம்பவே சிம்பிளாக முக்கியமான ஒரு சில ரிலேட்டிவ்ஸை மட்டும் கூப்பிட்டு 2021 வருஷத்தில் அவங்களோட கல்யாணத்தை முடிச்சிருக்காங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா 2 பேரோட வாழ்க்கையுமே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் போயிருக்கு. அதுக்கப்புறமா தான் அந்த வீட்டில் சரண்யா தன்னோட வேலைகளை காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. வீட்டோட வரவு செலவு கணக்கு எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன், இந்த வீட்டில் பணம் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்தையுமே நான் தான் கவனிச்சுக்குவேன்னு சொல்லி பீரோ சாவி முதற்கொண்டு சரண்யா கேட்டிருக்காங்க. இந்திராணியுமே அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காங்க. அவங்க கேட்ட மாதிரியே எல்லா பொறுப்புமே சரண்யா கிட்ட கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறமா இந்திராணி பேரில் என்னென்ன சொத்து இருக்குது, கணேஷ் பேரில் என்னென்ன சொத்தெல்லாம் இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி விசாரிச்சதுல சென்னையில் ஒரு சில இடங்கள்ல கணேஷ் பேரில் நிலம் இருக்கிறதும் இந்திராணி பேரில் சில நிலம் இருக்கிறதும் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. நாட்கள் போக போக இந்த வீடு நிலம் எல்லாத்தையுமே நீங்கள் என்னோட பேரில் எழுதி வைங்க, அப்போ தான் எனக்கு ஒரு சேஃப்டி அப்படின்னு சொல்ல இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருந்திருக்கு. இந்திராணிக்கும் இதை கேட்டு ரொம்பவே கோவம் வந்து என்னோட பையன் பேரில் இருக்க சொத்தை இவளுக்கு எழுதி வைக்கணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு நாள் கணேஷ் வீட்டில் இல்லாத சமயம் இவங்க 2 பேருக்கு இடையில இந்த சொத்து சம்பந்தமாக ஒரு பெரிய சண்டையே நடந்திருக்கு. அப்போ இந்திராணி எந்த சொத்தையும் உன் பேரில் எழுதி வைக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கணவன் மனைவி எங்களுக்குள்ள நீங்கள் தான் இடைஞ்சலாக இருக்கீங்க, சொத்தை எழுதி வைக்க முடியலனா நீங்கள் இந்த வீட்டை விட்டு போங்க அப்படின்னு இந்திராணியை வலுக்கட்டாயமாக அந்த வீட்டை விட்டே வெளியே அனுப்பியிருக்காங்க சரண்யா. இதுக்கப்புறமா வெளியே வந்த இந்திராணி தனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, தன்னோட பையன் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் திரும்பவும் அந்த வீட்டுக்குள்ளே போய் தனக்கு நடந்த அவமானம் எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு சரண்யா கிட்ட, நான் இந்த வீட்டிலையே இருந்துக்கிறேன், உன்கிட்ட நான் எதுவுமே பேச மாட்டேன், நீ கேட்குற சொத்தை நான் எழுதி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2022 ஜூலை மாதம் சொத்துக்களை சரண்யா பேரில் மாற்றத்துக்கான ஏற்பாடு எல்லாத்தையுமே கணேஷ் செய்கிறாரு. அதனால தான் சரண்யா கிட்ட உன்னோட ஆதார் கார்டை கொடுன்னு சொல்லி கணேஷ் கேட்டிருக்காரு. அதுக்கு சரண்யா என்கிட்ட ஆதார் கார்டு எதுவுமே இல்லை, நான் அதுக்கு அப்ளை பண்ணவே இல்லைன்னு சொல்கிறாங்க. இந்த காலத்தில் எப்படி ஆதார் கார்டு இல்லாமல் இருக்க? இப்போ எல்லா விஷயத்துக்குமே ஆதார் கார்டு தான் தேவைப்படுது. ஆதார் கார்டு இல்லாமல் ப்ராப்பர்ட்டி எதையும் உன் பேரில் மாற்ற முடியாது. சீக்கிரமாக உனக்கு ஆதார் கார்டு வாங்கி அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே உன் பேரில் மாற்றி எழுதலான்னு கணேஷ் சொல்கிறாரு. ப்ராப்பர்ட்டியை தன்னோட பேரில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஆதார் கார்டு அவசியம்னு தெரிஞ்சதுலேருந்து அன்னைக்கு ஃபுல்லாக சரண்யா ஒரே டென்ஷனாகவே இருந்திருக்காங்க. கணேஷும் இதை கவனிச்சிருக்காரு. இதுக்கு அடுத்த நாள் காலையில் சரண்யாவுக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு. அந்த காலை பேசினதுக்கு அப்புறமா சரண்யா எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் மோசமாக இருக்காங்களாம், கவனிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லை, நான் அவங்கள போய் பார்க்கணுன்னு சொல்ல கணேஷும் சரி பத்திரமா போயிட்டு வான்னு சொல்லி அவங்கள வழி அனுப்பி வைக்கிறாரு. இதுக்கப்புறமா தான் சரண்யாவோட ஃபோனு சுவிட்ச் ஆஃப் ஆகியிருக்கு. அதுக்கு அடுத்து தான் அந்த பீரோவில் அவங்களோட ஆதார் கார்டு இவங்களுக்கு கிடச்சிருக்கு. அந்த ஆதார் கார்டை எடுத்து பார்க்குறப்ப தான் அதில் இருந்த சரண்யாவோட முகம்தான் அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லாவே தெரியுது. சரி அதில் வேற என்னென்ன டீட்டெயில் இருக்குது அப்படின்னு கணேஷ் கவனிக்கிறப்ப தான் அவருக்கு ஒரு பெரிய ஷாக் காத்துட்ருக்கு. அந்த ஆதார் கார்டில் சரண்யாவோட பேருக்கு பதிலாக சுகன்யா அப்படிங்கிற பேர் இருந்திருக்கு. இதில் இன்னொரு அதிர்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னா, கேரஃப் அப்படிங்கிற இடத்துல ரவின்ற பேர் இருந்திருக்கு. அதாவது ஆந்திர மாநிலத்தில் கணவர் பேரை கேரஃப் அப்படின்னு தான் குறிப்பிடுறது வழக்கமாக இருந்திருக்கு. முதல்ல இவ ஆதார் கார்டு இல்லைன்னு சொன்னா, ஆனால் ஆதார் கார்டு இருக்குது, அதில் சரண்யா அப்படிங்கிற பேருக்கு பதிலாக சுகன்யான்னு இருக்குது. ஆதார் கார்டே இல்லைன்னு சொன்னவளோட ஆதார் கார்டில் ஹஸ்பண்ட் நேம் ரவின்னு இருக்குது. நமக்கு தான் இது 2வது கல்யாணம்னு நினச்சோம், ஆனால் இவன் நம்மளை ஏமாற்றி முதல் கல்யாணம்னு நம்மக்கிட்ட பொய் சொல்லிட்டா அப்படிங்கிற கோவம் கணேஷ்க்கு வருது. இந்த விஷயத்த தன்னோட அம்மா கிட்ட சொல்லி அவங்க 2 பேருமே நம்ம ஏமாற்றப்பட்டிருக்கோம் அப்படின்னு தங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அப்போ தான் அந்த ஆதார் கார்டில் இருந்த இன்னொரு முக்கியமான விஷயத்தை பார்த்து கணேஷ் சொல்ல முடியாத அளவுக்கு அதிர்ச்சி ஆகியிருக்காரு. அந்த ஆதார் கார்டில் டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிற இடத்துல சரண்யாவோட பிறந்த வருஷம் 1965ன்னு இருந்திருக்கு. அதாவது கணக்குப்படி பார்த்தா கணேஷை விட சரண்யாவுக்கு 20 வயசு அதிகம். கணேஷ்க்கும் அந்த நிமிஷம் இது உண்மையா நிஜமா இல்லை கனவா அப்படிங்கிற சந்தேகம் ஏற்படுது. இது திட்டம் போட்டு நம்மளை ஏமாத்துறதுக்கு நடந்த முயற்சி அப்படிங்கிறத கணேஷும் அவங்க அம்மா இந்திராணியும் புரிஞ்சுக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் ஆவடி அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு போயிட்டு ஆய்வாளர் லதா கிட்ட இந்திராணியும் கணேஷுக்கும் நடந்த விஷயங்களை சொல்கிறாங்க.
அவங்க சொன்ன அந்த எல்லா விஷயத்தையும் கேட்டு போலீஸே ஒரு நிமிஷம் இப்படி கூடவா ஏமாத்துவாங்க அப்படின்னு ஆச்சரியப்பட்டு போயிருக்காங்க. இதுக்கப்புறமா போலீஸ் சரண்யா யூஸ் பண்ண அந்த ஃபோன் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே ட்ராக் பண்ணி சரண்யாவோட லொக்கேஷனை கண்டுபிடிச்சு அவங்கள அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நடந்த விசாரணையில் அவங்க இன்னும் முக்கியமான பல தகவல்களை சொல்லியிருக்காங்க. ஆந்திர மாநிலம் திருப்பதி மாவட்டத்தோட புத்தூர் பகுதியை சேர்ந்த சரண்யாவோட உண்மையான பேர் சுகுணா. இவங்க ஆந்திராவை சேர்ந்த ரவி அப்படிங்கிறவரை கல்யாணம் செஞ்சு அந்த திருமணத்தின் மூலமாக இவங்களுக்கு 2 பெண் பிள்ளைங்க பிறக்கிறாங்க. அந்த பெண் பிள்ளைகளும் வளர்ந்து அவங்களுக்கும் கல்யாணம் ஆகி சுகுணாவுக்கு பேரன் பிள்ளைகளே இருக்காங்க. சுகுணாவுக்கு அவங்க கணவரோடு ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு திருநின்ற ஊரில் பிஎஸ்சி நிறுவனத்தில் வேலை பார்த்து ஓய்வு பெற்ற தன்னோட தாயான சாந்தம்மாள் கூட கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டுருக்காங்க. வருமானம் எதுவுமே இல்லாமல் 2 பேரும் ரொம்பவே கஷ்டப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. சுகுணாவும் அவங்க அம்மாவும் 2 பேரும் சேர்ந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சில மேரேஜ் புரோக்கர்ஸோட உதவி மூலமாக சில ஏமாற்று வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. பியூட்டிஷியன் மூலமாக தனக்கு சின்ன பொண்ணு மாதிரி மேக்கப் போட்டு அந்த ஃபோட்டோவை எடுத்து அந்த ஃபோட்டோஸை புரோக்கர்ஸ் கிட்ட கொடுக்குறாங்க. இதுக்கப்புறமா ஜோலாப்பேட்டையை சேர்ந்த சுப்பிரமணியன் அப்படிங்கிற நபர் கூட 11 வருஷங்களாக வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இவங்க 2 பேரும் சேலத்தில் தான் கணவன் மனைவியாக குடும்பமும் நடத்திட்டு இருந்திருக்காங்க இந்த சுகுணா. இதுக்கப்புறம் கொரோனா லாக்டவுன் டைமில் தன்னோட அம்மாவை பார்க்க போகிறதா சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க சுப்பிரமணியனை சந்திக்கவே இல்லை. கொஞ்ச நாள் கழித்து சந்தியா, சரண்யா, சுகன்யா அப்படின்னு சொல்லி பல பேர்களை பயன்படுத்தி பல திருமணங்களை செஞ்சு அந்த ஆண்களோட வசதியான வாழ்க்கையை வாழ்ந்து கொஞ்ச நாளில் அடுத்தடுத்த ஆண்களை மாற்றிக்கிட்டே இருந்திருக்காங்க இந்த சுகுணா. அதே மாதிரி தான் முத்தா புதுப்பேட்டை பகுதியை சேர்ந்த கணேஷும் சுகுணாவோட வலையில் சிக்கியிருக்காரு. இதுக்கப்புறமா போலீஸ் சுகுணா மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டு கோர்ட்டில் ஆஜர் பண்ணி அவங்கள சிறையில் அடைக்கிறாங்க. 11 வருஷமாக சுகுணா கூட வாழ்ந்த கணவரான சுப்பிரமணியன் கிட்ட போலீஸ் விசாரிச்சப்போ அவர் என்ன சொன்னாருன்னா, தன்னோட மனைவியை போலீஸ் அரெஸ்ட் பண்ணது எனக்கு தெரியாது. சிறையிலேருந்து வெளியே வந்தாங்கன்னா அவங்களுக்கு அறிவுரை கூறி அவங்கள ஏற்றுக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன். எனக்கும் வயசாகிருச்சு, நான் தனிமையில் இருக்கிறனால எனக்கு எந்த ஒரு துணையுமே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டிருக்காரு. சுகுணா தன்னோட முதல் கணவரான ரவி மேலே ஆந்திரா காவல் நிலையத்தில் வரதட்சணை கொடுமை செஞ்சாரு அப்படின்னு சொல்லி புகார் கொடுத்து 10 லட்சம் ரூபாயை சுருட்டியிருக்காங்க. இதே மாதிரி தான் முத்தா புதுப்பேட்டையை சேர்ந்த கணேஷ் மேலேயும் ஆந்திராவில் வரதட்சணை குடும்ப புகார் கொடுத்து பணத்தை ஏமாத்தியிருந்த நிலையில தான் ஆவடி அனைத்து மகளிர் போலீஸ் அவங்கள கைது பண்ணியிருக்காங்க. கல்யாணம் அப்படிங்கிற பேரில் நம்மளை சுற்றி எப்படியெல்லாம் ஏமாத்து வேலை நடக்குது அப்படிங்கிறது இந்த புத்தூர் சுகுணா வழக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம். இந்த வீடியோவை பார்க்குறவங்க கல்யாண வயசில் இருக்க ஆணோ பெண்ணோ இல்லை அவங்களோட பெற்றோரோ அவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தருமே கல்யாணம் அப்படிங்கிறத ஒரு பெரிய கனவாக தான் நினைப்போம். ஆனால் இந்த கல்யாணங்கிற ஒரு விஷயத்தை வச்சு தான் நிறைய பேர்த்த இப்போ இருக்கக்கூடிய ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. அடுத்த இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.